அரியலூர் மாவட்டத்தில் கர்ப்பிணி மனைவியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கணவர், மாமனார் மற்றும் மாமியாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட மகளிர் மன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தைச் சேர்ந்த சங்கர் தனது மனைவி சீதாலட்சுமியை பெற்றோருடன் சேர்ந்து கொலை செய்ததாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனையும் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இறுதிச் சடங்கிற்கு சென்றபோது காட்டுப்பகுதியில் மினி வேன் கவிழ்ந்த விபத்தில் 30 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. வெள்ளக்குட்டையில் கண்ணம்மாள் என்பவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள புதுக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த உறவினர்கள் மினி வேனில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நடந்துள்ளது. மதுரையில் கடத்தி கொலை செய்யப்பட்ட தொழிலதிபரின் உடல் கொடைக்கானல் வனப்பகுதியில் உள்ள 200 அடி ஆழ பள்ளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. மதுரை மேலமாசி வீதியைச் சேர்ந்த ஜமால் முகமது கடந்த 1ஆம் தேதி கொடைக்கானல் மயிலாடம்பாறை அருகே கொலை செய்யப்பட்டார். இவருடைய உடல் அழுகிய நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வேல்முருகன் என்பவரும் அவருடைய மனைவி பூங்கொடியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் ஊர்காவல் படைக்கு ஆட்கள் தேர்வு முகாம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் 275 பேர் ஊர்காவல் படைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களுக்கு 6 மாதம் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு பின்னர் பணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். திருவாரூர் மாவட்டம் சோழன் நகரில் உள்ள வீரபாண்டியன் என்பவருடைய வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் 4.5 சவரன் நகை மற்றும் 10,500 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். வீரபாண்டியன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.